Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம கொங்குநாடு ஸ்டைல்ல வேர்க்கடலை சட்னி வந்துட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இது பாத்தீங்கன்னா தோசை, இட்லி அதுக்கு மட்டும் இல்லாமல் ராகி தோசைக்கும் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ராகி களி செஞ்சோம் அப்படிங்கும்போது அதுக்குமே ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஏற்கனவே நல்லா வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க தோல் எல்லாமே பார்த்திங்கன்னா உதிர்த்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிளாக் ஆகிடக்கூடாது. கொஞ்சம் வந்துட்டு வறுபட்டதும் நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்துட்டு புளி எடுத்துக்கலாம். கொஞ்சம் காரமும் புளிப்பும் அதிகமாக இருந்தால் தான் இந்த சட்னி வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா சாதத்துக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம கெட்டியாகவே அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்திடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி திக்காக தான் நான் எப்போதுமே அரைப்பேன். இப்படி அரைக்கும்போது நம்ம வந்துட்டு இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், அல்லது சாதத்துக்கும் கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு தாளிப்பு வந்துட்டு அவசியம் கிடையாது. இப்படியே நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முக்கியமாக இதுக்கு பார்த்திங்கன்னா புளிப்பு, அதுக்கப்புறமா காரம் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் இன்க்ரீடியன்ட்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக எதுவும் சேர்த்திக்கல, வெறும் 4 இன்க்ரீடியண்ட் மட்டும்தான். அப்படி தாளிக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பெருங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து தாளித்து இதில் சேர்த்திடலாம். இட்லி, தோசை, சாதம் இதுக்கு மட்டும் இல்லாமல் களி, ராகி களி செஞ்சோம் அப்படிங்கும்போது அதுக்கும் ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சிம்பிளான ரெசிபியை நீங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நீங்களும் வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.